கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷன்ஸ். ஏன் நமக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும்? அதாவது வை டு வி நீட் கண்டிஷன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மெசேஜ் வந்துச்சா? இன்றைக்கி என்னோடய அலாரம் அடிச்சுதா? வாட்ச் கட்டினனா? சிட்டிக்கு ஃபீலிங் வரலனா என்ன என்ன இருக்கும்? இந்த மாதிரி நம்ம லைஃப்பை சுற்றியே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம லைஃப்பில் இருக்கிற அந்த விஷயங்கள் தானே நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் இல்லை அதோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தானே நம்ம ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு ஏன் கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு லாஜிக்கலாக ஒரு ப்ரோக்ராமை திங்க் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு லாஜிக்கல் அவுட்புட் கொடுக்கறதுக்கும் கண்டிஷன்ஸ் ரொம்பவே ரியல் டைமில் தேவைப்படுது. ஃபார் ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வேணால், நீங்கள் ஒரு பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க. அந்த பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் பொழுது 18+, அதாவது உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் டைப் இருக்கும். பட் 18க்கு உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் டைப் இருக்கும். ஸோ இதுலேயே நமக்கு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும்பொழுது 18+க்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் 18+ இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸை ப்ரோக்ராம் எடுக்கணுங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொண்டு வந்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் கண்டிஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது பேஸ்மெண்ட் நீங்கள் என்ன படிக்கணுன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இது வரைக்கும் நான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கேன். அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் பேசிக்காக அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எதுவும் இருக்கும். அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் 2 வேல்யூ கம்பேர் பண்ணி ஐதர் அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இதுக்கு நடுவில் தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை படிக்கிறது இருக்குது, விச் இஸ் நம்ம பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப்பை படிக்க போகிறோம். இதில் என்ன, இந்த பூலியன்கிற டேட்டா டைப் என்ன வரும்? ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது 2 தான், ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 2 அவுட்புட்டை மட்டும் கொடுக்குறது தான் பூலியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ அப்படிங்கிற இடத்துல 1ஆக கூட இருக்கலாம், அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துல 0ஆக கூட இருக்கலாம். பட் நமக்கு மோஸ்ட்லி ட்ரூ அண்ட் ஃபால்ஸே வச்சுப்போம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த பூலியன் டேட்டா டைப்பில் நமக்கு ஐதர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். இது 2 தான். ஓகே, இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் இத்தனை ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்ப்போம். இப்போது எனக்கு 2 நம்பர் இருக்குது. அதாவது A = 10, B = 20. இப்போது இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணி இது ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டர் தேனாக இருக்கா, லெஸ்ஸர் தேனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் A = B. இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குன்னு பார்ப்போமா? ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னு கொடுத்துச்சு? A = Bங்கிறது ஒரு இல்லை, ஏன்னா 10 20க்கு ஈக்குவலாக இல்லையா? ஸோ அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிச்சு, எனக்கு ஃபால்ஸ், விச் மீன்ஸ் இந்த கம்பேரிசன் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது நாட் ஈக்குவல் டு செக் பண்ணி பார்ப்போமா? நாட் ஈக்குவல் டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஏன்? ஏவும் பியும் நாட் ஈக்குவல் தானே, பாருங்கள், ட்ரூ, விச் இஸ் ஏவும் பியும் நாட் ஈக்குவல். இதே மாதிரி நீங்கள் நிறைய இந்த இதுலேயே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அண்ட் ஆல்சோ இங்கே டபுள் ஈக்குவல் டு இருக்கும், சிங்கிள் ஈக்குவல் டு இல்லை, நாட் ஈக்குவல் டு. பிரிண்ட் ஏ, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கிரேட்டர் தேன் பி, பிரிண்ட் ஏ லெஸ்ஸர் தேன் பி, பிரிண்ட் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பிரிண்ட் ஏ லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த சைடில் இருக்க நம்பரும் இந்த சைடில் இருக்க நம்பரை கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேனுக்கு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த A கிரேட்டர் தேன் B அப்படின்னா, A கிரேட்டர் தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த V எப்படி இன்வெர்ட்டடாக இருக்குல்ல, இந்த இடத்துல V பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, கிரேட்டர் தேன் சிம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேப் பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்கா. ஸோ இந்த கேப் பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு எந்த நம்பர் இதை பாயிண்ட்டாக இருக்கோ இது ஜாஸ்தியாக இருக்கணும், இது எண்டாக இருக்கணும், அப்போ தான் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் யோசிச்சு வச்சுருப்பேன். ஸோ அதனால் தான் இது A கிரேட்டர் தேன், இது A லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு. இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ 10 ஈக்குவல் டு 20 கிடையாது, 10 நாட் ஈக்குவல் டு 20 ட்ரூ, கரெக்டாக ட்ரூ. 10
கிரேட்டர் தேன் பி, அதாவது 10 கிரேட்டர் தேன் 20 அப்படியா? இல்லை, ஏன்னா 20 தான் கிரேட்டு. ஸோ ஃபால்ஸ். 10 லெஸ் தேன் 20. எஸ், கரெக்ட். ஏன்னா 10 வந்து லெஸ் தேன் 20, கரெக்டாக? ஸோ அதனால் அது ட்ரூ. 10 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு ட்ரூ ஒன்று வரும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டுனா என்னென்னா இந்த வேல்யூவோட ஈக்குவலாக இருந்துச்சு. இங்கே 2 கண்டிஷன் இருக்கும். இது கம்மியாகவும் இல்லை இதுக்கு ஈக்குவலாகவும், இது ஜாஸ்தியாகவும் இல்லை ஈக்குவலாகவும். இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இதில் ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான இதுதான், நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். நீங்கள் டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகிறது எப்போயுமே ஒரு ட்ரூ இல்லை ஃபால்ஸாக இருக்கும். இதை மட்டும் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் எப்போயுமே ஒரு பிகினர்ஸ் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இங்கே டபுள் ஈக்குவல் டு போட மாட்டாங்க, சிங்கிள் ஈக்குவல் டு போட்டுருவாங்க. இந்த சிங்கிள் ஈக்குவல் டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து பியோட வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணுமே தவிர அது கம்பேரிசன் கிடையாது. ஏ டபுள் ஈக்குவல் டு தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போது நம்ம பூலியன் வேல்யூஸும் பார்த்துட்டோம், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கம்பேரிசனும் பார்த்துட்டோம். இங்கே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கம்பேரிசனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் ஆஃப் த கம்பேரிசன், நம்ம ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் ரன் பண்ண முடியும்? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அண்ட் இதை செக் பண்ணணும்ல, ஃபர்ஸ்ட்டே நம்ம செக் பண்ணணும். ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைப் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். பேங்க் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு ஓட்டர்ஸ் ஐடி அப்படி வச்சுப்போம். ஓட்டர்ஸ் ஐடி எப்போ கிடைக்கும்? உங்களுக்கு 18+ ஆச்சுன்னா தான் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். அதாவது உங்களுடைய ஏஜ் கொடுத்தா உங்களுக்கு ஓட் போடுறதுக்கு இப்போ ரைட்ஸ் இருக்கா இல்லையா, இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும். அதை எப்படி செக் பண்ணுவோம்? இஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த இஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணி, இஃப் இவருக்கு ஏஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, 18க்கு மேலே ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஓட் போடுற ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கண்டிஷனல் செக் அப்படின்னு வச்சுப்போம். இஃப் அப்படிங்கிற இடத்த யூஸ் பண்ணுவோம். பேசிக் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு கிராமர் அப்படின்னு வச்சுப்போமா? இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கிராமர் எப்படி இருக்கும்? இஃப் இது ப்ராக்கெட்ஸ்குள்ளே கண்டிஷன், அதான் நம்ம இப்போ ஒரு கண்டிஷன் ஆப்ரேட் வச்சு கண்டிஷன் போட்டுட்டு கோலன் அண்ட் என்டர் கொடுத்தோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா எனக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் வருது. நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் கோலன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேப் அந்த என்டர் கொடுத்திங்கனாலே ஒரு டேபோட ஸ்பேஸ் இங்கே ஆரம்பித்து ஒரு டேபோட ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டென்டேஷன் அப்படின்னா என்னென்னா, எனக்கு இஃப் கண்டிஷனில் என்ன கிளியர் ஆனாலும், இஃப் கண்டிஷனில் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் என்ன கிளியர் ஆனாலும் எனக்கு இந்த கோட் பிளாக்குள்ளே தான் ரன் ஆகும். ஸோ சே பாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் இங்கே கண்டிஷன் கொடுத்து பாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு இந்த பாஸ்ன்னு இருக்குல்ல, இந்த 3மே ரன் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற கோட் பிளாக்லாம் ரன் ஆகிறதுக்கு தான் நான் வந்து இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம்னு சொன்னல. ஸோ நம்ம இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் 29 கொடுத்துப்போம். அண்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்னு சொன்னேன்? ஏஜ் கிரேட்டர் தேன் 18. ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சுன்னா இண்டென்டேஷனில் போய்ட்டு பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு vote. இப்போது இங்கே பாருங்கள், பிரிண்ட் யூ கேன் vote, print vote for a change. இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போது ஏஜ் 29 இதை நான் ரன் பண்ணேன்னா ஏஜ் 29 இஃப், அதாவது ஏஜ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது, இதுக்குள்ளே இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது நான் இந்த பிளாக்கெல்லாம் ரன் பண்ணுவேன். யூ ஆர் எலிஜிபிள் டு vote, யூ கேன் vote ஆர் vote ஃபார் அ சேஞ்ச். இப்போது நான் இங்கே வேல்யூவை மாற்றுறேன், எனக்கு வெறும் 9 அப்படின்னு கொடுக்குறேன். நான் ரன் பண்ணேன்னா எதுவுமே வராது. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. இந்த கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் எனக்கு இது எதுவுமே ரன் ஆகாது. அதுதான் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு பவரை நமக்கு ப்ரோக்ராமுக்கு கொடுக்குறோம்.
இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய இடத்துல இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணும்போது, இல்லை எனக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் ரன் பண்ண வேண்டாம், இல்லை ஆட்டோமேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுக்கு இதோட தான் பேசிக் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது எனக்கு ஏஜ் அப்படிங்கிறதுல இது ரன் ஆச்சு. இது பழைய அவுட்புட்டே எனக்கு காட்டுது. எனக்கு ஏஜ் கிரேட்டர் தென் 18 ஆகலை அப்படின்னும்போது எனக்கு வேறு எந்த அவுட்புட்டும் காட்டல. ஸோ இது ரொம்ப பிளண்ட்டாக இருக்குல்ல. ஸோ எனக்கு ட்ரூவானா எப்படி இந்த கோட் பிளாக் ரன் ஆகுதோ, எனக்கு ஃபால்ஸ் ஆனாலும் ஒரு பிளாக் ரன் ஆகணும்ல. அது என்ன? அது எப்படி அப்படின்னா, அங்கே தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். ஒரு நார்மல் இங்கிலீஷ்லேயே யோசிச்சு பாருங்கள். இஃப் எல்ஸ், இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா எல்ஸ். இதுதான் இஃப் எல்ஸ். இது எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஏஜ் அதே மாதிரி வாங்கிப்போம் 20. இஃப் ஏஜ் பிரிண்ட் ஓகே. இப்போது நான் இப்போ இது வந்து கண்டிப்பாக இது ரன் ஆகிடும் கரெக்டாக. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணதில் எனக்கு யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் இந்த வேல்யூலேயே 0ன்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேளை இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எனக்கு எல்ஸ் பிளாக்கில் பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத முதல்ல எப்படி பார்த்தோம். அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை தனித்தனி கண்டிஷன்ஸ்க்கு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் பார்த்தோம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாக இருக்குல்ல. ஏஜ் கிரேட்டர், ஆனால் ஏஜ் வந்து நான் ஹார்ட் கோடட் வேல்யூவாக கொடுக்குறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்புட் கொடுத்துப்போம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்ட் என்டர் யுவர் ஏஜ் டு செக் எலிஜிபிலிட்டி. எனக்கு என்ன ஏஜ் 28 அப்படின்னு கொடுத்தேன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். எவ்வளோ ஒரு இன்டராக்டிவாக என்னால் ஒரு ஏஜ் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஓட்டுக்கு எலிஜிபிளாக இல்லையா இருக்கேனான்னு செக் பண்ண முடியுது. இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். பட் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இதுக்கு மேலே நிறைய இது செக் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் சாப்டரில் ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு வேர்ட் ரிவர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? லைக் ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுப்போமே, லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜெர்மன்னு வைப்போம். இதோட ரிவர்ஸ் எப்படி கொடுப்பீங்க, LANGUAGE ப்ராக்கெட்ஸில் ::-1 கொடுத்திங்கன்னா இதோட ரிவர்ஸ் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், ஜெர்மன் அப்படிங்கிற ரிவர்ஸ் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ வந்து பார்த்துருப்பீங்க, பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போடுற வார்த்தையை திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை வந்து சும்மா போட்டுக்கிறேன், சும்மா இது இந்த ப்ரோக்ராம் செக் பண்ணுறதுக்கு. பாலிண்ட்ரோம் அப்படின்னா, இப்போ நான் மலையாளம் அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், மலையாளம். இப்போ நான் மலையாளம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் திருப்பி போட்டாலும் அதே மலையாளம் தான் வரும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் திருப்பி தான் போட்டிருக்கேன், அதே மலையாளம் தான் வருது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், பாலிண்ட்ரோம் ஹவு டு செக் இஃப் அ வேர்ட் இஸ் palindrome ஆர் நாட். நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த மலையாளம் இருக்கா, இதை நான் செக் பண்ணுவேன். லாங்குவேஜ் ஈக்குவல் டு அதாவது லாங்குவேஜ்னு யூஸ் பண்ணுற வேர்டு, லாங்குவேஜ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுற வேர்டு எனக்கு அது நேராகவும் அதாவது ஸ்ட்ரைட்டாகவும் சரி ரிவர்ஸாகவும் சரி ஒரே வார்த்தையாக இருக்கா, அப்போது அது பாலிண்ட்ரோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை இஃப்குள்ளே போட்டுப்போம். இஃப் எனக்கு மலையாளம் நேராக இருந்தாலும் சரி ரிவர்ஸாக இருந்தாலும் சரி அது பிரிண்ட் இட் இஸ் அ பாலிண்ட்ரோம். எல்ஸ் என்னது, பிரிண்ட் இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். லாங்குவேஜுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு தானே, நம்ம இன்புட்டே கொடுக்கலாம். இன்புட்
enter the string to check palindrome. நம்ம இங்கே இப்படி கொடுத்துக்கலாம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் string quage. இப்போ நான் இங்கே அதே மாதிரி காப்பி பண்ணி string is not a palindrome. ஒரு பக்காவான ப்ரோக்ராமாக இருக்கா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி செக் palindrome என்ன பண்ணும், ஹிந்தி string ஹிந்தி இஸ் நாட் அ palindrome. நான் அப்படியே ரன் பண்ணி மலையாளம் இஸ் அ palindrome. வேறு என்ன இருக்குது, பைத்தான் string பைத்தான் இஸ் நாட் அ palindrome. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதை செக் பண்ணி எனக்கு நான் என்னோடய ஸ்ட்ரிங் என்னோடய ஆப்ரேட்டர்ஸ் மூலயமா நான் எவ்வளோ ஈஸியாக ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்பு, அதுக்குள்ளே ஒரு கண்டிஷனு, கோலன், இந்த மாதிரி ஒரு கோட் பிளாக்கு, இது ஒரு கோட் பிளாக். இப்போ நான் இங்கேயே print string is palindrome, இங்கே கீழே print string is not a palindrome. இப்படி நான் இந்த இன்டென்டேஷனுக்குள்ளே கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் ரன் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் ரன் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளான கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மிஸ்டேக்கும் சொல்லிட்டோம். கோலன் யூஸ் பண்ண மாட்டோம், அண்டு ஈக்குவலுக்கு பதிலாக டபுள் ஈக்குவல்கிட்ட கொடுப்போம், இன்டென்டேஷன் எரர் வரும், அண்ட் டைப் கேஸ்டிங்க்கு வரும். அதாவது நம்ம ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ட்டை கம்பேர் பண்ணுவோம், இந்த மாதிரி டைப் கேஸ்டிங் வரும். ஸோ இதெல்லாம் காமனான எரர்ஸ் தான். ஸோ இதில் இந்த ஃபைல் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ சும்மா அந்த ஃபைலை வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் இந்த ஃபைலை வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இந்த லிங்க் போனீங்கன்னா இந்த ஃபைல் தெரியும், அண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னியோட மினி சேலஞ்ச் எலக்ட்ரிசிட்டி பில் அலர்ட் சிஸ்டம். ஓகே, முதல்ல இந்த ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குல்ல, அதுக்கு 1000 அது யூனிட் மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஓவர் யூசேஜ் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இன்னையோட ப்ராப்ளம். அதாவது மினி சேலஞ்சாக வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை நம்ம இன்புட்டாக எழுதிக்கிறோம். இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் யோர் யூனிட்ஸ். அண்ட் இதில் இஃப் யூனிட் greater than or equal to 1000 இருந்துச்சுன்னா print you have higher units, charges may differ with lower rates. ஸோ இதுதான் எலக்ட்ரிசிட்டி பில் அலர்ட் சிஸ்டம் ப்ராப்ளம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ என்டர் இயர் யூனிட்ஸ், நான் என்ன யூனிட்டு ஒரு 23 கொடுத்தோன்னா எந்த அவுட்புட்டும் வராது. இதே பழைய ப்ராப்ளம். இப்போ நான் வந்து 1999 கொடுத்தேன்னா யூ ஹாவ் ஹையர் யூனிட்ஸ், சார்ஜஸ் மே டிஃபர் வித் லோயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா மல்டிப்புள் செக்ஸ், மல்டிப்புள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து இந்த ஃபைல் இருக்குது இல்லையா, நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அந்த ஃபைலில் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. அந்த ஃபைலை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.